3000 காசு கொடுக்குறேன், இலவச கரும்பு கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன்னு சொல்லி வெக்கமாக இருக்காது அது. அப்படி வாழணும் ஓகே. இன்னைக்கு மக்கள் முடியாத மக்களும் இருக்காங்க. இந்த நீங்கள் வந்து என்னென்னா 3000 காசு கொடுக்குறாங்க, எடப்பாடி வரும்போது 2000 கொடுக்குறாரு, 3000 கொடுக்குறான்னு வருஷம் கடந்த 10 வருஷ காலமாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அது செய்யக்கூடாதுங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இதை வாங்காத நிலைமையில் மக்களை வைக்கணும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா அவன் ஏங்க உங்கள்கிட்ட வந்து கையேந்த போகிறான், ஏங்க வந்து 1000 ரூபாய்க்கு நிற்க போகிறான், பெத்த பிள்ளையை படிக்க வைக்கிறது ஏங்க உங்கள்கிட்ட வந்து 1000 ரூபாய்க்கு வந்து நிற்க போகிறான். எல்லாருக்கும் இலவசமாக 1000 ரூபாய் பசங்களுக்கு கொடுக்குறாங்க, பொண்ணுங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, பொம்பளைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்குறாச்சு ஒரு நல்லாச்சு தானே. இது எப்படிங்க நல்லாச்சு ஆகும்? அவங்கள நல்ல நிலைமையில் உட்கார வைக்கிறதாங்க நல்லாச்சு. அவனை தானே சம்பாரிச்சு 1000 இல்லை, அவன் 5000 கூட எடுத்துகிட்டு போய் நகை வாங்குவான். நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. இங்கே வந்து எல்லா சாப்பாடுலையும் விஷம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஒழிக்கணும் இல்லை. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஒருத்தன் ஆரோக்கியம் இருந்தால் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரமாட்டான். நீங்கள் பூச்சி மருந்து தெளிக்கப்பட்ட எல்லா உணவு வகையிலும் பூச்சி மருந்து இருந்துச்சுன்றாங்க. சொந்த பெத்த குழந்தைக்கே வந்து நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்போ ஏன்னா வந்து உண்மையிலே வந்து குழந்தைங்களுக்கு